ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி நாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்றதுங்கிறது தாங்க. காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு கிழங்குனே சொல்லலாம். இது பைல்ஸ் பிரச்சனைக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க. மூளை பிரச்சனைக்கெல்லாம் கருணக்கிழங்கு லேகியம், இந்த மாதிரி கருணக்கிழங்கு மசியல் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துப்பாங்க. இதை நீங்கள் மாசத்துல ஒரு 2 டைம் ஆகுது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த கருணக்கிழங்கு குழம்பை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த கருணக்கிழங்குங்க. நிறைய பேர்த்துக்கு சேப்பக்கிழங்கு கருணக்கிழங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி தான் இருக்கும். இது மார்க்கெட்டில் உங்களுக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிதுங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே எப்பயுமேவும் இந்த கருணக்கிழங்கை செய்யாதீங்க. அது வாயில் நம்ம சாப்பிடும்போது நம்மன்னு நாக்கெல்லாம் அரிப்பெடுக்கும். அதனால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் வீட்டில் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அந்த அரிப்பெல்லாம் நமக்கு எடுக்காது. இப்போ நம்ம இந்த கருணக்கிழங்கை வச்சு எப்படி புளிக்குழம்பு பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கருணக்கிழங்கெல்லாம் கழுவி குக்கரில் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாங்க. ரொம்ப எல்லாம் வேண்டாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க போதும். இது சீக்கிரம் வெந்துருங்க. அதனால 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ இதை நம்ம எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க தோலை. இப்போ நான் கிழங்கு எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. அதில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரியவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதோட 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பெரிய சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சிருந்தேன். இப்போ அதையும் நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம கொஞ்சம் தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இதை எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காயையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதுவும் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். தேங்காய் அரைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கருணக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கிழங்குல உப்பு, புளிப்பு, காரம்லாம் நல்லா உங்களுக்கு இறங்கும். இந்த குழம்பு இன்னைக்கு உடனே சாப்பிட்றத விட செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சிருச்சு.
நல்லா திக்காவும் ஆயிருச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக அடிக்கடி செய்யுங்க இந்த வீட்டில். மந்த்லி ஒரு 2 டைமாவது செய்யுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சூப்பரான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.